அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்குடி. ஓ, அழகனை பார்க்க தான் அவசரமா கிளம்பிட்டாளா? வேணாண்டி, ஆரம்பிக்காதீங்க. அவ சந்தோஷமா போயிட்டு வரட்டும். என்ன நீ, நாங்க என்னமோ அவ சந்தோஷமா இருக்க கூடாதுங்கிற மாதிரி பேசுற? ஆனந்தி, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போக போற? என்ன எல்லாரும் இதையே கேக்குறிய? இதோ போட்டிருக்கேனே, இதே துணிதே. ஹே ஆனந்தி, தாவணிலையா போக போற? நடக்க போறது உங்க கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன். அதுவும் இல்லாம அழகனை பார்க்க போற. கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாதானே அழகன் ரசிப்பா. அதை விட்டுட்டு டெய்லியும் வேலைக்கு போற மாதிரி இப்படி தாவணி கட்டிட்டு போற? அழக என்ன என்னை இன்னைக்குதே முதல்ல பாக்க போறானா? நான் தான் அவனை முத பாக்க போறேன். அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நான் எப்படி இருந்தாலும் அவனுக்கும் என்னைய பிடிக்கும். அப்புறம் எதுக்கு அலங்காரம் ஆடம்பரம்லாம்? அதுக்காக இப்படியே போய் நிக்க போறியா? என்னதான் அழகு ஆடம்பரம் வேணான்னு சொன்னாலும் 4 பேரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கும் போது நம்ம மட்டும் சாதாரணமா இருந்தா நமக்கே நம்ம மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். ஆனந்தி, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறது ஒன்னும் எந்த விதத்திலும் தப்பில்ல. அழகா உன்னை பார்க்க வரும்போது அழகாதான் போய் நில்லண்டி. அப்படி என்கிட்ட எந்த துணியும் இல்லையே, இருக்கிறதே இந்த மாதிரி தாவணி மட்டும்தான். அப்படி உண்மையை சொல்லு. இரு, என் சுடிதார் எடுத்துட்டு வரேன், அதை போட்டு போ, பார்க்க அழகா இருக்கும். நில்லு சல்மா, அதெல்லாம் எனக்கு பொருந்தாதடி. அப்போ என்கிட்ட கிராண்டா லெஹங்கா ட்ரெஸ் ஒன்னு இருக்கு, அத போட்டுட்டு போ. எல்லாரும் உன்னதான் வேடிக்கை பாப்பாங்க. என்னைய வச்சு வேடிக்கை காட்டதே நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுடி. ஆளை விடுங்க சாமி, எனக்கு எதுவும் வேணாம். ஏ ஆனந்தி, என்கிட்ட ஒரு பட்டு பாவாடை சட்டை இருக்கு, அத குடுக்கறேன், அத போட்டுட்டு போறியா? ஐயோ, எனக்கு எதுவும் வேணாம் காயத்ரி. நான் இந்த தாவணிலே நல்லாத்தே இருக்கிறேன். எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஆனந்தி, உன் இதயத்தோட மறுபாதி இன்னைக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் டி. சரிங்கடி, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. அண்ணே, சொல்லுமா ஆனந்தி. நானு எங்க கம்பெனி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேனே. அம்மா ஆனந்தி, பெரிய ஆளுக்கு நடத்துற ஃபங்க்ஷனு, பார்த்து சூதானமா நடந்துக்கமா. சரிண்ணே. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆனந்தி, மேடம் ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன மேடம், எங்க கிளம்பிட்ட? இன்னைக்கு எங்க கார்மெண்ட் கம்பெனில சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடக்குது மேடம். அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். அதுக்கா இப்படி சாதாரணமா போற? ஏன் மேடம் நீங்களும் இப்படி கேக்குறீங்க? இல்ல ஆனந்தி, பெரிய ஃபங்க்ஷன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு நீ சாதாரணமா போகணும்? ஒரு நாள் கூத்துக்காக எதுக்கு மேடம் என் வழக்கத்தை மாத்திக்கணும்? அப்படி இல்ல ஆனந்தி, எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர இடத்துல நீயும் நல்லா போனதான மரியாதை. உனக்கு நான் ஒரு புடவை வாங்கியிருக்கேன், அத கட்டிட்டு போ. உன்னோட பாரம்பரியம் மாறாம நீ நீயாவே இருப்ப. இல்ல மேடம். ஆனந்தி, எனக்காக கட்டிட்டு போ.
நான் உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன். இம்புட்ட ஆசையா வாங்கியிருக்கிறிய, அதை வேணான்னு சொல்ல எனக்கு மனசு வரல. ம், நிச்சயமா கட்டிட்டு போறேன். ஆ, ஆனா எனக்கு புடவை கட்ட தெரியாதே மேடம். ஊர்ல பேச்சுதேன் கட்டி விடும். அதனால என்ன, நான் இருக்கேன்ல, நான் கட்டி விடுறேன். ம், வா. ம். எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல கிராண்டா ஃபங்க்ஷன் நடக்குது. இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன்ல அங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னு பாரு. ஏய் பன்னீர், செல்வி, 2 பேரும் இங்க வாங்க. ஏய் செல்வி, பன்னீர், வந்திருக்கிறது சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு. பார்க்குக்கோ பீச்சுக்கோ இல்ல. உங்க 2 பேரும் ஒரே Dress தானே போட்டு வர சொன்னாங்க. ஒன்னாவேவா இருக்க சொன்னாங்க? ஏண்டி அவளை போய் கலாய்க்கிற? ஆ? ஜெயந்தி அக்கா, உன்னை யாரும் நினைக்கிறாங்க போலியே. ஆ, ஜெயந்தி அக்காவை முத்தண்ணனை தவிர வேற யாரு நினைக்க போறாங்க? ஜெயந்தி நோ 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 நோ. ஏய் சோசோ, ஒத்தே ஒத்தே. ஜெயந்தி இந்தா குடி குடி குடி, சீக்கிரம் குடி. ஸ்பெஷல் ஜூஸ் குடி குடி குடி. நான் சொல்லல. ஏய் என்ன சொன்ன? ஒண்ணு இல்லண்ணா, நீ எப்ப நான் பேரரானே? ஏய் சோசோ, முத்துவ பார்த்து கிண்டல் பண்ணாத சௌசௌ. ஏன் முத்தண்ணனுக்கு மட்டும் தான் பாசம் இருக்கா? ஜெயந்தி அக்காக்குலாம் பாசம் இல்லையா? முந்தா நேத்து மாடியில சாப்பிடும் போது பச்சை புடவை கட்ட மாட்டேன்னு என்னமா கோவப்பட்டுச்சு. ஆனா அண்ணே சொன்ன மாதிரியே பச்சை கலர் புடவையில கலக்கலாம் வந்திருக்கு பாத்தியா? ஏ சௌசௌ, சும்மா என் மானத்தை வாங்காத. ஏய் எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் கூலிஸ் குடிங்க போங்க. ஆமா முத்து, உங்க 2 பேருக்கும் நாங்க தொந்தரவா தான் இருப்போம். நீங்க பேசுங்க, வாங்கடி போலாம்.